வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. அடிக்கடி நான் கேட்குற ஒரு தகவல், இந்த ஆசையை என்னால் கடக்க முடியல, இதை விட்டு என்னால் வெளியே வர முடியல, இது என்னை மறுபடியும் தொந்தரவு பண்ணுது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஒருத்தவனுக்கு இது இல்லைன்னா அவன் பல படிநிலைகளை தாண்டிட்டான் தான் அர்த்தம். ஆனால் பொதுப்படையாக நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறோன்றது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். எப்படி அதை கடக்கிறதுனா, நேற்று ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, பற்றுகளை அறுத்தவன் அல்லது பற்றற்றவன் அவனை நம்ம பற்றி கொண்டோமானால் நாமும் அந்த நிலைக்கு போகலாம். பற்று இல்லாதவன் யாரு? நம் ஈசனை தவிர வேறு யாருமே இல்லை. அப்போது அவனை நம்ம பிடிச்சிட்டோம்னா, அவன் மேலே ஒரு பற்று வளர்ந்துக்கிட்டே வருதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற எல்லா வகையான பற்றும் கண்டிப்பாக நம்மளை விட்டு விலகி போய்விடும். இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எதுனா, எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒரு பெண் குழந்தைய வளர்க்குறோம். ஒரு 22, 23 வயசு வரைக்கும் நம்மளை தவிர அவங்களுக்கு வேறு உலகமே கிடையாது. எல்லாமே அம்மா, அப்பா, உற்றார் உறவினர். திடீர்னு நடுவில் ஒருத்தன் வரான். அந்த பையன் மேலே காதல் வந்துடுது. இப்போ நம்ம எதிர்த்தாலும் அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவன்தான் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? இவ்வளோ வருஷம் வளர்த்த குடும்பம், இவ்வளோ வருஷம் இருந்த நட்புகள் எல்லாத்தையும் உதறிட்டு போக முடியுதுல்ல. அதே தான் இறைவன் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம முழுமையாக பிடிச்சிட்டோம்னா, எப்பயுமே என்னன்னா, இங்கே நம்ம ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். பெருமானையும் முழுசாக பிடிக்கிறது கிடையாது. இந்த வாழ்க்கையும் இந்த உலகியல் வாழ்க்கையையும் முழுசாக அனுபவிக்கிறது கிடையாது. இதுவும் வேணும், அதுவும் வேணும். கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. அதனால தான் நம்ம சிக்கிக்கிறோம். இதை தாண்டி முழுமையாக இறைவனே கதின்னு நம்ம போகும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? நிறையா பேர் என்ன நினச்சிட்றாங்க, இந்த உலக வாழ்க்கையை விட்டு சன்னியாசியாக போயிடுவோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் கிடைக்கிற எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்க முடியும். ஆனால் அதுக்குள்ளார சிக்கிக்காமல் அனுபவிக்க முடியும். அது மேலே நம்மளுக்கு பிடிப்பு இருக்காது. அனுபவிப்போம். முடிஞ்சிருச்சுன்னு அடுத்த வேலையை பார்த்துட்டு போவோம். அதுவே நினைப்பா, அதுவே வேணும்னு போவாது. இதுதான் இறைவன் நம்மளுக்கு கொடுக்குற மிக மிக பெரிய பரிசு. பற்றுகளை அவன்தான் அறுக்கிறான். நம்மளாம் ஒன்றும் பண்ணலை. நம்ம என்ன பண்ணுறோம்? அவனோட இருக்கக்கூடிய அந்த உறவை வளர்த்துக்கிட்டே வந்தால் போதும். வேறு எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம். இறைவா, நான் உன்னோட பயணிக்கணும், இதை மட்டும் சொல்லிட்டு பயணித்தோமானால் மற்றதெல்லாமே எப்போவுமே நம்மோடு இருக்கும் அந்த ஈசன் நம்மளை வழிநடத்தி கரை சேர்த்து விடுவான். நன்றி. நமச்சிவாய.